விமான நிலையத்தில் முருகன் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரானா பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட அப்படிங்கிறது அமைச்சர்கள் தீங்கு செய்வது இரட்டிப்பாகும் அப்படிங்கிற 2 மடங்கு ஆகும் அப்படின்னு தீங்கு செய்வாங்க அவருடைய கருத்தை நான் முற்றிலுமாக மறுக்கிறேங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முருகன் அவர்கள் இப்படி பேசக்கூடாது. இது கட்சியினரும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமை மற்றும் தொண்டர்கள் முடிவு செய்து அந்த அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. முடிவு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் உள்ளார். இதுல பிற கட்சியை சார்ந்தவர்கள் என்ன அவர்களுடைய கருத்தை சொன்னாலும் அது நல்லதுக்கானது என்பதை நாம் எடுக்க முடியாது. அதனால அவங்க வாய்க்கு வந்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர்கள் இந்த மாதிரி சேற்றை வாரி இறைப்பது நல்லதல்ல. தூத்துக்குடி மாநகரத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள பன்முக மருத்துவமனை கட்டிடம் 3 கோடி மதிப்பீட்டில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டிடத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள கட்டிடத்தில் செல்லப்பிராணிகள் மற்றும் வீட்டு விலங்குகளுக்கான அந்த அறுவை சிகிச்சை கூடம், அதுபோல வாக்கின் கூலர்னு சொல்லிட்டு அந்த புதிய குளிர்பதன வசதியோடு கூடிய அந்த மருந்துகள் சேமிப்பு கிடங்கு, அதுபோல மாவட்டம் முழுமைக்குமான அந்த மனுமகளை சேமிக்கும் ஒரு இடம் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அது போக மருத்துவ கிடங்கு எல்லா சகல வசதிகளோடு மருத்துவர்கள் இருக்கும் இடம், எத்தனை விலங்குகள் வந்தாலும் சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதியோடு இந்த மையம் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. கலைஞர் நூற்றாண்டு மருத்துவ கட்டிடமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு அனிமல் கால்நடை துறையினுடைய பன்முக மருத்துவ கட்டிடமா இருந்தாலும் சரி, எல்லா துறைகளுக்குமே இந்த கட்டிட பணிகள் என்பது தேவையான ஒன்றாக அடிப்படை வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க வேண்டும் என்ற முறையிலே அதிக நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறார்கள். அதில் இந்த கட்டடம் நம்ம எப்படிலாம் இருக்குன்னு பார்க்க போது பெரிய மற்றும் சிறிய அந்த விலங்குகளுக்கான பிராணிகளுக்கான செல்ல பிராணிகளுக்கான அறுவை சிகிச்சை கூடம் இருக்கிறது. ஒரு நல்ல முறையில் ஃபுல்லாக முழுமையாக குளிரூட்டப்பட்ட ஒரு மருந்து சேமிப்பு கிடங்கு இருக்குது. அதுபோல் நம்முடைய வெளிப்பக்கமும் எளிதாக அனிமல்ஸ் இங்கே அழைச்சிட்டு வரலாம், இந்த பகுதி வரலாம். இந்த 4 பக்கமே எத்தனை அனிமல்ஸ் வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் நல்ல இடவசதியோடு கூடிய முறையில் நல்ல முறையில் இந்த கட்டடம் அமைக்கப்பட்டது.